இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். விடியற்காலைல 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். மார்கழி மாதத்தில் வந்து ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சா கூட யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் இந்த சைடு அப்படியே நடந்து போவாங்க. அவ்வளோ அமைதியாக இருந்தது. சரி பாத்திரம்லாம் கழுவவே இல்லை. சிங்க்கெல்லாம் வந்து பாத்திரம் கழுவிட்டு க்ளீன் பண்ணி கிச்சன் எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து வாசல் வந்து க்ளீன் பண்ணி கோலம் போட்டுக்கலாம். ரொம்ப இருட்டாக இருக்குன்றதுனால வந்து ஃபஸ்ட்டு வந்து கோலம்லாம் போடலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பொழுது விடிகிற மாதிரி இருந்தது. வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு சாப்பாடு வந்து வடிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் மட்டும் தான் வெளியில் போகிறேன்னா, அதனால் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு 2 வேளைக்குமே வந்து சேர்த்து சாப்பாடு வடிச்சிட்டு முட்டை வந்து இருந்தது. அதை அப்படியே குழம்பு வச்சுக்கலாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டேன். காலையில் டீ காஃபிலாம் எதுவுமே குடிக்கல. மோர் வந்து அடித்து வச்சுட்டு மோர் 2 பேருமே குடிச்சிட்டோம். மோர் குடிச்சதுக்கப்புறமா சரி லஞ்செல்லாம் சாப்பிட்டு போகலாமா என்னான்னு கொஞ்சம் யோசிச்சிட்டே இருந்தேன். நான் கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. சரி நம்ம ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். வெயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பலான்னு நினச்சேன். ஆனால் எந்திரிச்சாலும் வந்து கிளம்புறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு.